தேசிய கல்விக் கொள்கை முதல்ல தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கடந்த 1968ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 1976ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் 42வது திருத்தத்தின்படி கல்வி என்ன பண்றாங்க, பொதுப்பட்டியலில் சேர்க்கிறாங்க. தொடர்ந்து 1986ஆம் ஆண்டு கல்விக் கொள்கை திருத்தப்பட்டது. அதுக்கு பிறகு 1992ஆம் ஆண்டு கல்விக் கொள்கை திருத்தப்பட்டாலும் அதில் பெரிய அளவில் எந்த மாற்றமும் செய்யப்படலை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, கடந்த 2016ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி அன்னைக்கு டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் குழு கல்விக் கொள்கையில் சில திருத்தங்களை செய்து தாக்கல் பண்ணுறாங்க. கடைசியாக 2019ஆம் ஆண்டு கஸ்தூரி ரங்கன் கல்விக் குழு தாக்கல் பண்ணுறாங்க. இதை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட 2020ஆம் ஆண்டுக்கான புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு அதே ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி ஒப்புதல் கொடுக்குறாங்க. தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கு கடுமையான எதிர்ப்பு. தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாட்டு நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் கடுமையான எதிர்ப்பு. இதை அமல்படுத்தினா ஹிந்தி கட்டாயமாக்கப்படும். அதோட 3, 5, 8ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு பொது தேர்வு அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அதை நிராகரிக்கிறாங்க. அதோட இந்த தேசிய கல்விக் கொள்கை ஒற்றை நாடு ஒற்றை கல்வி முறையை நோக்கி இந்தியாவை திருப்புவதாக கடும் விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் பாகுபாடு இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு பிறகுதான் முக்கியமான சப்ஜெக்ட் மாநில கல்விக் கொள்கை. இப்போ மாநில கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை அறிமுகம் பண்ணாங்க. கலை, வாழ்க்கை திறன், பாலின விழிப்புணர்வு, மனநல வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட ஆண்டுதோறும் எதிர்கால கல்வி முறை புதுப்பிக்கப்படும் அப்படின்னும் மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு பள்ளிகளில் போக்சோ புகார் மையம் அமைக்கப்படும். இதற்கென ஒரு தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தனிப்பட்ட பயிற்சிகளும் கொடுக்கப்படும் அப்படின்னும் அந்த மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் புற்றீசல் போல அதிகமாகிக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் பார்க்கப்படுது. அடுத்து மிக முக்கியமான விடயம் என்னன்னா, பள்ளி வளாகத்துக்குள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் செல்போன் பயன்படுத்தக்கூடாது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து உள்ளிட்ட பல காரணங்களால் இந்த கல்விக் கொள்கை அனைத்து தரப்பினரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதல் முறையாக கல்விக் கொள்கையை அறிமுகம் செய்திருக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிற பெருமையும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறது. மாநிலத்துக்கென தனியான ஒரு கல்விக் கொள்கையை தமிழ்நாடு தான் முதல் முறையாக கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற பெருமையும் சேர்ந்திருக்கிறது. அந்த வகையில் தேசிய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கை இடையில் இருக்கக்கூடிய முக்கிய வேறுபாடுகள் என்னங்கிறது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் மெயின் டாபிக். ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கை இருக்குது, அது வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அப்போ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேசிய கல்விக் கொள்கை வெர்சஸ் மாநில கல்விக் கொள்கை, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமாக முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா கல்விக் கொள்கை. அதாவது 5+3+3+4 அப்படிங்கிற நிலைகளில் கல்வி தொடரும். இதில் 3 முதல் 8 வயது, 8 முதல் 11 வயது, 11 முதல் 14 வயது, 14 முதல் 18 வயது அப்படின்னு 4 நிலைகளில் மழலையர் வகுப்பு முதல் மேல்நிலை கல்வி வரை 4 நிலைகளில் பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ அப்படியே நம்ம தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கைக்கு வந்தோம் அப்படின்னா 5+3+2+2 அப்படிங்கிற நிலைகளில் கல்வி தொடரும். 1 முதல் 5ஆம் வகுப்பு, 5 முதல் 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மற்றும் 11, 12ஆம் வகுப்புகள் அப்படின்னு நிலைகளில் கல்விக் கொள்கை மாற்றம் இல்லாமல் தொடரும் அப்படின்னு மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிச்சிருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு வித்தியாசம். 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். பொது தேர்வு அப்படின்னு வரும்போது 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. இப்போ மாநில கல்விக் கொள்கை என்ன சொல்கிறாங்க, மாநில கல்விக் கொள்கையில் 8ஆம் வகுப்பு வரை தடையற்ற தேர்ச்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை அனைத்து பொதுத் தேர்வுகளும் ரத்து, பொதுத் தேர்வே கிடையாது. 3, 5, 8க்கெல்லாம் பொதுத் தேர்வே கிடையாது. இதே போல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் நடப்பு ஆண்டு முதல் ரத்து செய்யப்படுகிறது. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அப்படின்னு தொடர்ச்சியாக 3 பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுவது மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்காக
மாணவர்களை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் உயர்கல்விக்கு தயார் செய்யக்கூடிய வகையிலையும் இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு மாநில கல்விக் கொள்கையில். அடுத்து 3வது பாயிண்ட் நம்ம வருவோம். மொழி, லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை கட்டாயம், அதில் ஹிந்தி மற்றும் 2 மாநில மொழிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. ஆனால் மாநில கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, இருமொழி திட்டமே அமலில் இருக்கும் அப்படின்னும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ், ஆங்கிலம் கட்டாயம், ஒவ்வொரு மாணவரையும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பேசவும் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் வைப்பதை முதன்மை நோக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதோட சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ மாநில பாடத்திட்டம் அப்படின்னு எந்த வழியில் படித்தாலும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லாங்குவேஜ் பற்றி பார்த்தோம். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நுழைவுத் தேர்வு, 4வது பாயிண்ட் அப்படின்னு வரும்போது தேசிய கல்விக் கொள்கை நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை ஆதரிக்கிறது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகளில் சேரக்கூட நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறது தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் மாநில கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளை கடுமையாக எதிர்க்கிறது. நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இளங்கலை படிப்புகளில் சேர 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களே போதும் அப்படின்னும் மாநில கல்விக் கொள்கை சொல்லுது. 5வது பாயிண்ட் வரலாறு அப்படின்னு வரும்போது மாணவர்களுக்கான வரலாறு பாடப்புத்தகங்களை டெல்லி சுல்தான் மற்றும் முகலாய பேரரசு குறித்த பல அத்தியாயங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. இது 1500 ஆண்டுகால வரலாற்றை இருட்டடிப்பு செய்யும் வேலை அப்படின்னு விமர்சிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில கல்விக் கொள்கை என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், கலை, பண்பாடு, வரலாறு இது எல்லாமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் மாநில கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கீழடி போன்ற விஷயங்கள் பாடத்திட்டத்தில் கொண்டு வர இருக்காங்க. அப்போ 6வது பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். தொழிற்கல்வி. தொழிற்கல்வி பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மற்றும் தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. ஆனால் மாநில கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, ஆங்கில மொழி திறன்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு மாநில கல்விக் கொள்கை சொல்லுது. 7வது பாயிண்ட் தனியார் மயம். கல்வியில அரசுடன் தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. ஆனால் மாநில கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, பள்ளி கல்லூரி படிப்புகளுக்கு மாநில அரசு அதிக முதலீடு செய்யும் மாநில கல்விக் கொள்கை இதை உறுதிப்படுத்துது. அடுத்து 8வது பாயிண்ட்னா கல்வியை பொதுப்பட்டியலில் வைக்க வேண்டும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. ஆனால் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றி முழு அதிகாரத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கணும் அப்படின்னு மாநில கல்விக் கொள்கை சொல்லுது. இப்போ ஆதரவு, எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தோம். மிக முக்கியமான வேறுபாடுகள் என்னங்கிறது பார்த்தோம் இல்லையா. இப்போது அதுக்கு சாதகம், அதுக்கு எதிர்ப்பு, ஆதரவு, எதிர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியலில் நீடிக்கும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கையை சொல்லக்கூடிய நிலையில் கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னும் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெறலை அப்படின்னா மறுதேர்வு கட்டாயம் அப்படிங்கிறது தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் பொதுத் தேர்வு கிடையாது அப்படின்னு மாநில கல்விக் கொள்கை சொல்லுது. இந்த பொதுத் தேர்வு ரத்து இடைநிற்றலை குறைக்கும். டிராப் அவுட் ஆகிறாங்க இல்லையா, இடையில கல்வி விட்டு நீங்கிறாங்க இல்லையா, படிக்காமல் போயிடுறாங்களே, அது குறைக்கும். கல்வி ஆர்வலர்களும் இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்காங்க மாநில கல்விக் கொள்கைக்கு. அதே நேரம் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்தது தவறான விஷயம். இது உயர் கல்வியின் தரத்தையும் தொழிற்கல்வியின் தரத்தையும் கெடுத்துவிடும் அப்படின்னு விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கை ரெண்டில் எது சிறந்ததுங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. இதில் இப்போ நாம் சொன்ன விடயங்கள் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது தேசிய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கை இதில் எது சிறந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.